ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாய்பாபா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காகவே அனுப்பி வச்ச விபூதியை தொட்டு விட்டாய் அல்லவா? இனிமே என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அந்த மாற்றங்களே உன் விருப்பத்தை அழகாக நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாகவும் வாழ வச்சிடுமே செல்லமே. உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காகவே இந்த சாயப்பா இந்த விபூதியை உனக்காக கொண்டு வந்தேன். விபூதி ஊதி எல்லாமே ஒன்று தான், பேரளவில் வேறு வேறாக இருந்தாலும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எல்லா பொருட்களிலும் கலந்தே உன்னை நோக்கி வருது. நீ எனக்காக தீபமேற்றி ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லி இருக்கும்போது நான் உனக்கு நன்றி கடன் பட்டவனாகத்தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ கவலைப்பட்டா படட்டும், கஷ்டப்பட்டா படட்டும்னு நான் எப்படி விட்டு வைப்பேன்? இதோ இப்போதே உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் மனசில் கொஞ்சம் எனக்காகவும் நேரம் ஒதுக்கி பிரார்த்தனை செய்கிறாய் அல்லவா? அதன் மூலமாகவே உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை எப்போதும் நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அந்த ஓட்டத்தில் நீ நகராமல் நின்றுடக்கூடாது. நீயும் அதே வேகத்தில் அதே ஓட்டத்தில் வாழ்க்கையோடு நகர்ந்து போய்கிட்டு நித்தமும் இந்த உலகத்தில் வரும் மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக ஆக்கிக்கோ. எல்லா செயல்களையும் நீ நம்பிக்கையோடு செய்யும்போது எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் விதத்தில் உன்னை நோக்கி வந்து சேரும் என் தங்கமே. உன் மனசுக்குள்ள சில விஷயங்களை போட்டு நீ குழப்பிக்கிட்டே இருக்க. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதான்ற அந்த சிந்தனைகளும் கேள்விகளும் உன்னை சோர்வடைய வைக்கிது இல்லையா? இனிமேலாவது எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாகவே நடக்கும்னு நம்பு. நடக்காத விஷயங்களை யோசிக்காம அது என் பொறுப்பில் விட்டுட்டீனா அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும் தைரியத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்னு நீ நம்புனினா அனைத்தையும் உனக்கு மகிழ்ச்சியானதாக நான் மாற்றி கொடுப்பேன். உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீ நேரம் ஒதுக்கி செலவு செய். ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சாயப்பா உன்னை நோக்கி வந்து உன் மனசுக்கு தெளிவை கொடுப்பேன். உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏற்கனவே நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட, போராடிட்ட, நிறைய துன்பங்களை சகிச்சு இப்போது தான் ஓரளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு உன் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது மறுபடியும் உன்னை பாதாளத்தில் கீழே கஷ்டப்படும்படி கீழே தள்ளிட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு விடிவு காலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். நீயே அதிசயப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தை நான் உருவாக்குவேன். உன் எண்ணப்படியே நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் என் செல்லமே. காலமும் நேரமும் இனி உனக்கு சாதகமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உயர்ந்த இடத்தில் நீ இல்லை, உன் வாழ்க்கையில் உன்னை கை தூக்கி விட யாரும் இல்லைனும் எனக்கு நல்லா தெரியும். நீ என்னை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்க. அந்த ஓட்டத்தையும் நீ படுற கஷ்டத்தையும் நான் ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உன் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து நான் வெற்றியை பரிசாக கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உட்கார வைப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் நம்பிக்கை தான் உனக்கு மிகப்பெரிய பலமே. இந்த உலகத்தில் யாரையும் நீ நம்பவில்லை என்பதற்காக நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன். நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி அனுபவித்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இப்போதே எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். உன் முயற்சியும் வீணாக போகாது என் தங்கமே. காலம் எதையும் மறப்பதில்லை, எதையும் தள்ளி வைப்பதும் இல்லை. யார் யாருக்கு எந்த நேரத்தில் வாழ்க்கையில் எதை நடத்தணுமோ அதை காலம் சரியாக நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீ அமைதியாக பொறுமையாக இரு. நீ பேசாமல் குறைச்ச கண்ணீரையும் யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே மென்று முழுங்கிய மௌனத்தையும் உன் வலியையும் கவலைகளையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நடந்த உன் போராட்டங்களுக்கெல்லாம், நீ அதனால் மனசில் பட்ட காயங்களுக்கெல்லாம்
ஒரு நல்ல நீதியையும் நியாயத்தையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையும் உன் தலைவிதியும் உனக்கான நீதி நேர்மை நியாயமும் இந்த சாயப்பா என் கைகளில் தானே இருக்கு. உன் தலைக்கு மேலே நான் கையை வச்சு உன்னை ஆசீர்வதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் வரும்போது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். உன் கனவுகள் பெருசாகக்கூடிய இந்த நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கும் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த சாயப்பா நானே உனக்கு வழிகாட்டி சில விஷயங்களும் உனக்கு நடத்தி கொடுத்து தேவையற்ற மனிதர்களையும் உறவுகளையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உன் பாதையில் உனக்கு வழிகாட்டியாக மாறப்போகிறேன். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தது போதும், இதுக்கு மேலே அவங்க உன் கூட இருந்தால் அது உனக்கே கஷ்டமாக பிரச்சனையாக மாறிடுங்கிறதுக்காகவே சில பேரை உன் வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்துகிறேன். இனிமே உனக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சிகரமாக நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உனக்கு எதிராக மூடப்பட்ட வாய்ப்புகளை இந்த சாயப்பா திறந்து வைப்பேன். உன் கர்மாக்களை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நம்பிக்கையும் உன் உள்ளத்தின் வலிமையும் உறுதிப்படுத்தி நீ முன்னோக்கி முன்னேறி மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நேரடியாகவோ மறைமுகமாகவோ என் அருளை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் கனவை நனவாக்கி வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ இழந்தது எதையும் நினச்சி வருத்தப்படுவேனா? இப்போது நானே உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். நான் என்னதான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் உன் மனசுக்கு பிடிச்ச பொருளையும் உறவையும் நீ இழந்துட்டீனா அதுக்கு பதிலாக நான் எதை கொடுத்தாலும் உன் மனசு அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளாமல் தவிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் காயங்களுக்கு மருந்தை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நான் நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன். அனைத்தையும் நீ பொறுமையோடு கடந்து வர தயாராகு. நீ என்ன செய்வியோ நானும் கலக்கத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ சிதறி போய்விடாதபடி உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி ஒரு அப்பாவாக உன்னை நான் பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பேன். என் நிழல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. இந்த உலகத்தில் என் அன்பு பிள்ளையான உனக்கு சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. உன் நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் சேர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ செய்யும் எல்லா காரியங்களையும் நல்லா யோசித்து தெளிவாக செய்ய பழகு. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்தி கொள்ளும் பக்குவமும் தான் உன் வெற்றிக்கு உண்மையான வழியாக இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த சாயப்பா என்ன நினச்சி உன் நாமத்தை, அதாவது என் நாமத்தையும் நீ மனசுக்குள்ளே சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருந்த வெற்றிடம் மாறி உனக்கான வெற்றி உண்டாகும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் கஷ்டத்தை நினச்சி கவலைப்பட்டு தோல்வியை நினச்சி பயப்பட்டு குழம்பி போக வேண்டாம். எதுவும் கிடைக்கல எதுவும் நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காம உன் இலக்கை மனசில் வச்சு செயல்படு. கண்டிப்பா நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு கிடைச்சதை வச்சு நீ சந்தோஷமாக வாழணும் என் தங்கமே. உன் எண்ணங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்யும் போது எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நல்லதே கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். இந்த பிரபஞ்சம் உன்னை நேரடியாக வார்த்தைகளால் எச்சரிக்காது. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களின் மூலமாக அது உனக்கான சில செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ தான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கூர்ந்து கவனித்து முன்னெச்சரிக்கையாக உஷாராக இருந்துக்கணும். உனக்கு நிகழ்வது நல்லதாக இருந்தாலும் அல்லது கஷ்டத்தை தரக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் அது சாதாரணமாக சும்மா யதார்த்தமாக நடந்த விஷயம் கிடையாது. நீ ஏற்கனவே பேசின பேச்சோ அல்லது சிந்தனையோ செய்த செயல் ஆகியவற்றின் பிரதிபலிப்பு தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. பல நேரங்களில் நீ உன்னை நிரூபிப்பதிலேயே மூழ்கி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளையும் வாய்ப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் கவனிக்காமல் போயிடுற. பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்து சுற்றி நடக்கிறத கவனிச்சு பாரு. எந்த விஷயத்திலும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ உன் வாழ்க்கையில் குற்றம் சாட்டுவதோ வேண்டாம். எந்த நிகழ்வும் உனக்கு தண்டனையாக அல்ல, உன் வாழ்க்கைக்கு பாடமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடத்தை நீ பணிவோடும் தெளிவோடும் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த கர்மாவும் உன் வாழ்க்கையிலிருந்து அகன்று பிரபஞ்சங்கள் உனக்கான வழியை காட்டுவதை நீ புரிஞ்சுக்க முடியும். இந்த சாயப்பா உன் கையை பிடிச்சி உனக்கு வழிகாட்டியாக இருந்து
உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். உனக்கான நல்ல விடுதலையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உன் வாழ்க்கையில் நான் உயர்வையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நிரந்தரமாக உன் கைகளில் தருவேன்.